நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு ஒரு சேஃப்டி பின்னு கொடுத்துருக்கிறார். என்ன தெரியுமா? ஒரு மிகச்சிறிய ஒரு நெருப்பு பெரிய காட்டையே கொளுத்திடுறது போல, பிரியமானவர்களே, நம் நாவிலிருந்து வருகின்ற ஒரு சொல், சில சொற்கள் நம்மளுடைய முழு வாழ்க்கையும் அழிச்சு போட்டுருது. சில நேரங்களில் அந்த வாழ்க்கையே நாசமாக போயிடுது நாம் பேசுகின்ற சொற்களால். நம்மளுடைய நாக்கு சின்னது தான், ஆண்டவர் குட்டியாக தான் படைச்சிருக்கிறார். அதுவும் வெளியே தெரியாதபடி உள்ளே வச்சிருக்கிறார். நம்ம முகத்தில் கண்ணு தெரியுது, மூக்கு தெரியுது, காது தெரியுது, வாய் தெரியுது, சிரிச்சா பல்லு கூட தெரியுது. ஆனால் நாக்கு மட்டும் தெரியாது பிரியமானவர்களே. அவ்வளோ ஒரு சேஃப்டியாக கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனால் அதையும் மீறி அந்த நாக்கு, அதன் மூலமாய் நாம் பேசுகின்ற வார்த்தைகள் நம் வாழ்க்கையே தொலைச்சிடுறது மாதிரி, நம் வாழ்க்கையை அழிச்சிருது. இன்றைக்கு அந்த சேஃப்டி பின்னை நாம் சேஃபாக யூஸ் பண்ணலாமா? சேஃப்டி பின் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? கிழிஞ்சதை மறைக்கிறதுக்கு, லூஸாக இருக்கிறத டைட் ஆக்குறதுக்கு. ஸோ நம் வாழ்க்கையை அழகாக்கும்படியாய் சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணுவோம். இனிமையாய் பேசுவோம், ஜாக்கிரதையாய் பேசுவோம். கர்த்தரிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். காட் பிளஸ் யூ.